வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை அமைச்சரவைக் கூட்டம், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசனை. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இன்று மீண்டும் செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சென்னையைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை சந்தித்து பேசுவார் என தகவல். தூத்துக்குடியில் பாஜக பிரமுகருக்கு சொந்தமான பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் தப்பிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களில் தொடர்புடைய 8 பேர் கைது என காவல்துறை உயரதிகாரிகள் தகவல். விரைந்து நடவடிக்கை எடுக்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று கர்நாடகா பயணம். புகழ்பெற்ற மைசூரு தசரா திருவிழாவை துவக்கி வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதி T20 கிரிக்கெட் போட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 9:30 மணியளவில் நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் அக்டோபர் மாதம் கூட உள்ள தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் பல முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை, நகராட்சி நிர்வாகம், வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று தெரிகிறது. திமுகவின் பொதுக்குழு கூட்டம் வரும் 9ஆம் தேதி சென்னையில் அமைந்தகரையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக மாவட்ட அமைப்பு பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அதற்கான முடிவுகள் வரும் 30ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்நிலையில் திமுகவின் அதிகாரம் வாய்ந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கு புதிய நிர்வாகிகள், பொதுக்குழு தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் என 5000 பேர் அழைக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் அமரக்கூடிய வகையில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மீண்டும் செல்கிறார். அங்கு நடைபெற்று வரும் மராமத்து பணிகளை பார்வையிடும் அவர் பின்னர் சென்னையைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். கடந்த 8ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கோவை சென்ற பாஜக பிரமுகருக்கு சொந்தமான பேருந்தின் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பினர். இச்சம்பவம் குறித்து பேருந்தின் உரிமையாளரான பாஜக பிரமுகர் ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட SP பாலாஜி சரவணன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய உத்தரவிட்டனர். கோவையில் பெட்ரோல் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2 நபர்களை கைது செய்திருக்கின்றோம். இந்த 2 நபர்களும் இந்த 2 வழக்குகளிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. முதல் நபர் ஜேசுராஜ் என்று சொல்லக்கூடிய பெயர் உள்ள நபர், ஏஜ் 34. ரெண்டாவது இலியாஸ் என்று சொல்லக்கூடிய நபர், அவருக்கும் ஏஜ் அரவுண்ட் 34. இதில் இலியாஸ் என்பவர் அதே பகுதியை, திருவள்ளுவர் நகர் என்ற பகுதியை சேர்ந்தவர், குனிமுத்தூரில் இருக்குது. ஜேசுராஜ் அறிவொளி நகர், மதுக்கரை அருகில் உள்ள அறிவொளி நகரை சேர்ந்தவர். இதேபோல் மதுரையில் RSS நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை ஆணையர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய CCTV கேமராவை ஆய்வு செஞ்சோம். செல்போன் டவர் டம்ப் எடுத்து ஆய்வு செஞ்சோம். சந்தேக நபர்களுடைய கால் டீட்டெயிலை வச்சு ஆய்வு செஞ்சோம். அதன் அடிப்படையிலையும் புலன் விசாரணையுடைய அடிப்படையிலையும் 2 பேர் கைது பண்ணியிருக்கோம். ஒருத்தர் பேர் உசேன், இன்னொருத்தர் பேர் சம்சுதீன். 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் மேலும் 2 பேரோட இன்வால்மெண்ட் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அது சந்தமாக மேற்கொண்டு தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவர்களை கைது செய்யவும் மேல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
இதேபோல் ஈரோடு புறநகர் பகுதியில் பாஜக நிர்வாகி கடையில் டீசல் பாக்கெட் வீச முயன்ற சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் தெரிவித்துள்ளார். டோட்டலி 5 இன்சிடென்ட்ஸ் பொள்ளாச்சியில், 2 இன்சிடென்ட்ஸ் மேட்டுப்பாளையத்தில், ஈரோடு தாலுக்கில் 1, புளியம்பட்டியில் 1. ஸோ 9 இன்சிடென்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆச்சு. தற்போது அதில் ஈரோடு தாலுக்கில் நடந்த இன்சிடெண்ட்டில் ஈரோடு தாலுக்கில் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பிஜேபி, ஈரோடு பிஜேபி இளைஞரடி செயலாளராக இருந்தவர், அவருடைய கடையில் காயத்ரி ஃபர்னிச்சர் ஷாப் அப்படின்னு சொல்லி அவரோட கடையில் வந்து பேக்கெட்டில் டீசல் எடுத்துகிட்டு அந்த கடைக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து நெருப்பு வைக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. அதில் வந்து 4 நபர்களை வந்து கைது செஞ்சுருக்கோம். 4 நபர்கள் பேர் சதாம் ஹுசேன், ஆஷிக், ஜாஃபர், கலீல் ரஹ்மான் அப்படிங்கிற 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்று தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரித்துள்ளார். தமிழகம் அமைதி பூங்காவாக மாற காவல்துறை முழு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் ஜெய்நகர் பகுதியில் கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட RSS பிரமுகர் பிரபு வீட்டிற்கு அண்ணாமலை சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், யார் தவறு செய்தாலும் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம்முடைய சங்கத்தை சான்ற ஒரு சகோதரர் இல்லத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை ஏற்கனவே கண்டித்திருந்தோம். இன்று வந்து சகோதரை சந்தித்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆதரவை தெரிவித்துவிட்டு இங்கிருந்து கிளம்புகின்றேன். அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் சொன்னீங்க, தமிழகத்தில் காவல்துறை நண்பர்கள் ஆங்காங்கே கைது செய்வதை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் இன்று காலையிலே விலாவரியாக பேசும் பொழுது தெரிவித்திருந்தேன் பத்திரிகை நண்பர்களிடம், இந்த வேகத்தை இன்னும் கூட்ட வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். தமிழகம் அமைதி பூங்காவாக மாறுவதற்கு காவல்துறை தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று. அதனால் தொடர்ந்து யார் தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும், வேகமாக அந்த நடவடிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் நடவடிக்கை என்பது காலத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வேகமாக நடந்தால் அடுத்த குற்றம் நடப்பது தடுக்கப்படும். அது நடக்கட்டும், காவல்துறை நண்பர்கள் சிறப்பாக செயல்படட்டும். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 30 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையம், கடைவீதிகளில் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் 269 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட இடம் தேர்வு செய்யவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பொறியியல் பட்டப்படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் சுற்று கலந்தாய்வில் இதுவரை 10,340 மாணவர்கள் இடங்களை தேர்வு செய்துள்ளனர். இந்த ஆண்டில் 269 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை என்று கூறப்படுகிறது. முதல் சுற்று கலந்தாய்வில் கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளை அதிக மாணவர்கள் தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் மயங்கி விழுந்த பயணிக்கு மருத்துவக் குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். மேற்குவங்க மாநிலம் துர்காப்பூரில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த சேகர் ஹஷ்ரா என்பவர் திடீரென மாரடைப்பு காரணமாக மயங்கி விழுந்தார். உடனடியாக அவருக்கு விமான நிலைய மருத்துவக் குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆன்லைன் ரம்மியில் 20 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை இழந்தவர் குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூரை அடுத்த தின்னப்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் லோன் ஆப் மூலம் கடன் பெற்று விளையாடியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த சதீஷ்குமார் தனது மனைவி, மகனுடன் ஓமலூரில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவர்களை உறவினர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பாஞ்சாக்குளம் கிராமத்தில் பட்டியலின மாணவர்களுக்கு கடையில் தின்பண்டம் வழங்க மறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தலைமறைவாக இருந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் மகேஸ்வரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மாரியம்மாள் என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். முருகன் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் நெட்டவேலம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தமிழ் ஆசிரியர் மோகன்தாஸை கைது செய்த போலீசார் ஆங்கில ஆசிரியை லில்லி மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் ஆசிரியை லில்லி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக அவர் தொலைபேசி மூலம் வழக்கறிஞரிடம் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இவங்க வந்து அந்த எல்லா விஷயங்கள்ல இருந்து ஹெச்எம்மும் அவங்களும் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியா வந்து மோகன்தாஸ் சார் மேலையும், அடுத்தது வந்து நான் நிறைய விஷயங்கள் வெளியில சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக என் மேல இந்த கேஸை கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரி சரி. ஆனா நான் வந்து சார் இந்த விஷயங்களை பேரண்ட்ஸ் முன்னாடியும் மீடியா முன்னாடி சொல்லியே ஆகணும் சார். ஏன்னா இது எனக்கு மானக்கேடா வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க இந்த வார்த்தைகளை. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பாதையில் 2 பக்தர்கள் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சதுரகிரி கோவிலுக்கு மகாலய அமாவாசையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது மலையேறிய கோவிந்தராஜ், நாகராஜன் என்ற 2 பக்தர்கள் மூச்சு திணறி உயிரிழந்தனர். அதிக கூட்டம் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நவராத்திரி கலைவிழா தொடங்கியது. இதையொட்டி முதல் நாளில் பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. நவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 4ஆம் தேதி வரை நவராத்திரி விழா நடைபெறவுள்ளது. புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் தசரா திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 5ஆம் தேதி நள்ளிரவு குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் நடைபெறுகிறது. இதனிடையே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு நேரில் சென்று அன்னதான மண்டபம், சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ள பகுதிகள் உள்ளிட்டவற்றை நேரில் பார்வையிட்டார். தசரா திருவிழாவுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று கர்நாடக மாநிலத்திற்கு செல்கிறார். மைசூரு தசரா திருவிழாவை துவக்கி வைக்கும் குடியரசுத் தலைவர் தர்வாட் பகுதியில் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் புதிய வளாக திறப்பு விழாவிலும் கலந்து கொள்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 28ஆம் தேதி டெல்லி திரும்புகிறார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாதும் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசினர். பீகாரில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட நிதிஷ்குமார் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தார். இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சோனியா காந்தியை நிதிஷ்குமாரும் லாலு பிரசாதும் சந்தித்து பேசியிருப்பது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற கடைசி T20 போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பவுலிங்கை தேர்வு செய்தது. இதைத் தொடர்ந்து பேட்டிங்கை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 186 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி கடைசி ஓவரின் 5வது பந்தில் இலக்கை எட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்திய கிரிக்கெட் அணி வென்றது. தென்கொரியாவில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் தொடரில் ரஷ்ய வீராங்கனை அலெக்சாண்ட்ரோவா சாம்பியன் பட்டம் வென்றார். சியோல் நகரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் ரஷ்ய வீராங்கனை அலெக்சாண்ட்ரோவாவும் லாத்விய நாட்டு வீராங்கனை ஜெலினாவும் மோதினர். முதல் செட்டை டை பிரேக்கரில் 7-6 என்ற கேம் கணக்கில் வென்ற அலெக்சாண்ட்ரோவா 2வது செட்டை 6-0 என்ற கணக்கில் எளிதில் வென்று முதல் முறையாக கொரிய ஓபன் பட்டத்தை வென்றார். மும்பையில் நடைபெற்ற பொன்னியின் செல்வன் புரமோஷன் நிகழ்ச்சியில் தஞ்சை பெரிய கோவிலின் பெருமையை பற்றி நடிகர் விக்ரம் பெருமையாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இத்தாலியன் பீசா நகரில் உள்ள சாய்ந்து வரும் கோபுரத்தை பார்த்து நாம் பூரிப்படைகிறோம் என்றும் அதன் அருகில் நின்று கொண்டு செல்ஃபி எடுத்துக் கொள்கிறோம் என்றும் நடிகர் விக்ரம் தெரிவித்தார். ஆனால் தமிழகத்தில் உள்ள பழங்கால கோவில்கள் எந்த சிமெண்டையும் கொண்டு கட்டப்படவில்லை என்றும் அவை இன்று வரை நேராக நிற்பதாகவும் அவர் கூறினார். 6 kilometers long, which was pulled by bulls, elephants and people. 6 kilometers long to get it up there without any machinery, without any cranes, without anything, and they didn't have plaster. It's withstood 6 earthquakes. தஞ்சை கோவிலை கட்ட 6 கிலோமீட்டர் சரிவு பாதை உருவாக்கி காளைகள், யானைகள், மனிதர்களின் உதவியோடு உச்சிக்கு கருங்கல் பாறைகள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் இதற்காக கிரேன் உள்ளிட்ட எந்த இயந்திரத்தையும் பயன்படுத்தவில்லை என்றும் நடிகர் விக்ரம் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை அமைச்சரவை கூட்டம், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசனை. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இன்று மீண்டும் செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சென்னையைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை சந்தித்து பேசுவார் என தகவல். தூத்துக்குடியில் பாஜக பிரமுகருக்கு சொந்தமான பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் தப்பிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களில் தொடர்புடைய 8 பேர் கைது என காவல்துறை உயரதிகாரிகள் தகவல். விரைந்து நடவடிக்கை எடுக்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல்.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று கர்நாடகா பயணம். புகழ்பெற்ற மைசூரு தசரா திருவிழாவை துவக்கி வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதி T20 கிரிக்கெட் போட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.